ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 543. இங்கு ஆத்மாவின் இரகசிய பயணம் எனும் சில விஷயங்களை காண்போம். நினைவிற்கு எட்டாத காலம் தொட்டு உயிர்வாழி வெவ்வேறு கிரகங்களில் பலதரப்பட்ட உடல்களில் தொடர்ந்து பயணம் செய்கின்றான். பௌதிக சக்தியால் வழங்கப்பட்ட உடல் என்னும் வாகனத்தில் மாயையின் மயக்கத்தின் கீழ் ஒவ்வொருவரும் பிரபஞ்சம் முழுவதும் அலைகின்றார்கள் என பகவத்கீதையில் விளக்கப்பட்டு இருக்கின்றது. பௌதிக வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான வினைகளையும் எதிர் வினைகளையும் உள் அடக்கியதாகும். வினைகள் எதிர் வினைகள் என்னும் நீண்ட படச்சுருளில் ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை என்பது ஒரு கண நேர படமே. ஒரு குழந்தை பிறக்கும்போது அவனது உடலானது கர்ம வினைகளை அடிப்படையாக கொண்ட சில குறிப்பிட்ட செயல்களின் தொடக்கம் எனவும், ஒரு வயோதிகன் இறக்கும்போது சில குறிப்பிட்ட கர்ம வினைகள் முடிந்துவிட்டன எனவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஸ்ரீமத் பாகவதம் 3.31.44 கூற்றாகும். உயிர்வாழி தனது சுய விருப்பத்தின்படி தனது சொந்த உடலை உருவாக்கி கொள்கின்றான். மேலும் அவனது தனது ஆசைகளை முழுமையாக அனுபவிப்பதற்கு பொருத்தமான உடலை முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வெளிப்புற சக்தி அவனுக்கு வழங்குகின்றது. புலியின் உடலில் இருக்கும் ஜீவன் தனது முந்தைய பிறவியில் அதை விரும்பியதால் அதற்கான வசதிகளை கொண்ட உடலை பகவான் கருணையால் ஜட இயற்கை அவனுக்கு வழங்கி இருக்கின்றது. ஸ்ரீமத் பாகவதம் 2.9.2. மரணத்திற்கு பின்பு ஒருவன் தற்போது உள்ள சொந்தம் பந்தம் இவைகள் அனைத்தையும் மறந்து விடுகின்றான். இரவில் உறங்கும்போது அதன் சிறு அனுபவத்தை நாம் பெறுகின்றோம். இந்த உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் என எல்லா விஷயங்களையும் உறங்கும்போது நாம் மறந்து விடுகின்றோம். இந்த மறதியானது சில மணி நேரங்களுக்கு மட்டுமே ஏற்படுகின்றது. தற்காலிக நிலையாகும். மரணம் என்பதும் உறக்கத்தை போன்றது ஆகும். ஆனால் மற்றொரு பந்தப்பட்ட வாழ்வை ஏற்படுத்தி கொள்வதற்கான இந்த உறக்கம் சில மாதங்கள் நீடிக்கக்கூடியது ஆகும். இயற்கையின் விதிகளால் ஏற்பாடு செய்யப்படும் அந்த வாழ்வு நமது விருப்பத்தை அடிப்படையாக கொண்டது ஆகும். எனவே ஒருவன் தற்போதைய உடலில் இருக்கும்போது ஆசைகளை மட்டும் மாற்றிக்கொண்டால் போதும். அதற்கு பயிற்சி தேவைப்படுகின்றது. இந்த பயிற்சியினை வாழ்வின் எந்த கட்டத்திலும் தொடங்கலாம். மரணத்திற்கு சில வினாடிகளுக்கு முன்பும் தொடங்கலாம். ஆனால் வாழ்வின் ஆரம்பத்தில் இருந்து இந்த பயிற்சியை பெற வேண்டும் என்பதே வழக்கமான முறையாகும். ஸ்ரீமத் பாகவதம் 2.1.15. ஆதியில் உயிர்வாழி ஆன்மீகம் ஆனவன். ஆனால் அவன் இந்த ஜட உலகை அனுபவிக்க விரும்பும் பொழுது கீழே வருகின்றான். உயிர்வாழி முதலில் மனித உருவத்தை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதையும், ஆனால் தனது இழிவான செயல்களால் படிப்படியாக கீழ்நிலை உயிரினங்களான விலங்கு, தாவரம், நீர் வாழ்வன என தாழ்ந்து போகின்றான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். பரிணாம வளர்ச்சியில் படிப்படியாக முன்னேறி மீண்டும் மனித பிறவி அடையும் போது பிறவி சுழற்சியில் இருந்து விடுபடுவதற்கான மற்றொரு வாய்ப்பு அவனுக்கு அளிக்கப்படுகின்றது. மனித பிறவி என்னும் வாய்ப்பை மீண்டும் தவறவிட்டால் அவன் மீண்டும் பலதரப்பட்ட உடல்களில், அதாவது தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், கடல்வாழ் மீன்கள், புழுப்பூச்சிகள் என பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் சுழற்சியில் வைக்கப்படுகின்றான். ஸ்ரீமத் பாகவதம் 4.29.4.
மறுபிறவியின் விஞ்ஞானத்தை நவீன விஞ்ஞானிகள் துளியும் அறிய மாட்டார்கள். இந்த பெயரளவு விஞ்ஞானிகள் இந்த விஷயங்களை கண்டுகொள்ள விரும்புவது கிடையாது. ஏனென்றால் இந்த சூட்சமான விஷயத்தையும் உயிரின் பிரச்சனைகளையும் பற்றி அவர்கள் சிந்தித்தால் தங்களின் எதிர்காலம் இருண்டு கிடப்பதை காண்பார்கள். ஸ்ரீமத் பாகவதம் 4.28.21. நவீன நாகரிகம் சொகுசான குடும்பத்தையும் உயர்ந்த வாழ்க்கை வசதிகளையும் அடிப்படையாக கொண்டு இருப்பதால் வேலையில் இருந்து ஓய்வு பெற்ற பின்பு அழகான பெண்களாலும் குழந்தைகளாலும் சூழப்பட்டு எல்லா வசதிகளும் உள்ள வீட்டில் வாழ வேண்டும் என ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றார்கள். அரசாங்க உயர் அதிகாரிகளும் மந்திரிகளும் இறக்கும் வரை பதவிகளில் ஒட்டிக்கொள்கின்றார்கள். சொகுசான வாழ்வில் இருந்து வெளியேறுவதை அவர்கள் விரும்புவது கிடையாது. அதை பற்றி நினைப்பதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. வசதியான வாழ்க்கை என்னும் பிரமையினால் பீடிக்கப்பட்டு மேன்மேலும் வசதிகளை கொண்ட வாழ்விற்காக அவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டுகின்றார்கள். ஆனால் கொடூரமான மரணம் திடீரென இரக்கம் இல்லாமல் வந்து விடுகின்றது. பெரும் திட்டங்களை தீட்டியவனை அவனது விருப்பத்திற்கு எதிராக அழைத்து சென்று விடுகின்றது. தற்போதைய உடலை கைவிட்டுவிட்டு மற்றொரு உடலை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறாக திட்டங்கள் தீட்டியவன் தனது செயல்களின் பலன்களுக்கு ஏற்றவாறு 84 லட்சம் வகையான உடல்களில் ஏதேனும் ஒன்றினை ஏற்கும்படி வலியுறுத்தப்படுகின்றான். இல்லறத்தின் சொகுசான வாழ்வில் அதிக பற்றுதல் கொண்டோருக்கு தமது பாவகரமான நீண்ட வாழ்வில் செய்த பாவ செயல்களின் விளைவால் பெரும்பாலும் தாழ்ந்த உயிரினங்களுக்கு இடையில் பிறவி அளிக்கப்படுகின்றது. இதனால் மனித வாழ்வின் சக்திகள் அனைத்தும் வீணாகி விடுகின்றன. மனித வாழ்வை வீணாக்கி உண்மையற்ற பொருட்களில் பற்றுதலை வளர்த்து கொள்ளும் அபாயத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக மரணம் தன்னை நெருங்கிக் கொண்டு இருப்பதை இள வயதில் உணர முடியாவிட்டாலும் 50 வயதிலாவது உணர வேண்டும். மரண எச்சரிக்கை எப்போதும் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 50 வயது என்பதை பார்க்காமல் அதற்கு முன்பே வாழ்வின் எந்த கட்டமாக இருந்தாலும் சிறந்ததொரு மறுபிறவிக்கு ஒருவன் தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் 2.1.16. நாம் இறக்கும்போது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களில் ஆன உடல் அழிந்து அந்த ஸ்தூல பொருட்கள் அவற்றின் மூலக்கூறுகள் உடன் கலந்து விடுகின்றன. கிறிஸ்துவ பைபிளில் மண்ணில் இருந்து பிறந்த மண்ணிற்கே திரும்புகின்றீர்கள் என கூறப்படுகின்றது. சில சமூகங்களில் உடலை எரித்து விடுகின்றார்கள், சில இடங்களில் புதைக்கின்றார்கள், வேறு சில இடங்களில் விலங்குகளுக்கு இரையாக எரிந்து விடுகின்றார்கள். இந்தியாவில் இந்துக்கள் உடலை எரிக்கின்றார்கள். உடல் சாம்பலாக மாறிவிடுகின்றது. சாம்பலானது பூமியின் மற்றொரு வடிவமாகும். கிறிஸ்துவர்கள் உடலை புதைக்கின்றார்கள். கல்லறையில் இருக்கும் உடல் காலப்போக்கில் மண் ஆகி விடுகின்றது. அதுவும் சாம்பலை போன்று பூமியின் மற்றொரு வடிவமே. இந்தியாவில் உள்ள பார்சி இனத்தை போன்றவர்கள் உடலை எரிப்பது கிடையாது, புதைப்பது கிடையாது. மாறாக கழுகுகளுக்கு இரையாக வீசிவிடுகின்றார்கள். கழுகுகளால் உண்ணப்படும் உடல் மலமாக மாற்றம் அடைகின்றது. எனவே இந்த அழகான உடலை நாம் சோப்பு போட்டு நன்றாக பராமரித்தாலும் அது இறுதியில் மலமாகவோ சாம்பலாகவோ மண்ணாகவோ மாறுகின்றது. மரணத்தின் போது மனது, புத்தி, பொய், அகங்காரம் ஆகிய சூட்சும பொருட்கள் நுண்ணிய ஆத்மாவினை அதன் செயல்களுக்கு ஏற்ப இன்பம், துன்பம் இவைகளை அனுபவிப்பதற்காக மற்றொரு உடலுக்கு எடுத்துச் செல்கின்றன. பக்குவ நிலைக்கான வழி பக்கம் 141-42. ஒரு உயிர்வாளியின் மீது கிரகங்களின் தாக்கம் குறித்த ஜாதக கணிப்பில் யூகம் கிடையாது. அவை உண்மையானவை என்பது ஸ்ரீமத் பாகவதத்தில் உறுதி செய்யப்பட்டு உள்ளன. ஒரு குடிமகன் நாட்டினால் ஆளப்படுவதைப் போன்று ஒவ்வொரு உயிர்வாளியும் இயற்கையின் சட்டங்களால் ஒவ்வொரு கணமும் ஆளப்படுகின்றான். நாட்டின்
சட்டங்களை தெளிவாக காணலாம். ஆனால் இயற்கையின் சட்டங்கள் வெளிப்புற அனுபவத்தினால் காண இயலாதபடி நமது அறிவிற்கு அப்பாற்பட்டு சூட்சுமமாக இருக்கின்றன. நமது உடலின் ஒவ்வொரு பகுதியும் குறிப்பிட்ட கிரகத்தினால் ஆளப்படுகின்றது. ஒரு உயிர்வாளி தனது சிறை வாசத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற உடலை அத்தகு கிரகங்களின் கூட்டு அமைப்பில் பெறுகின்றான். அந்த அளவிற்கு இயற்கையின் விதிகள் சூட்சுமமானவை ஆகும். எனவே ஒரு மனிதனின் விதியானது அவன் பிறக்கும் நேரத்தில் இருக்கும் கிரக அமைப்புகளின்படி உறுதி செய்யப்படுகின்றது. கற்றறிந்த ஜோதிடரால் உண்மையான ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. இந்த பெரும் விஞ்ஞானத்தை சிலர் துஷ்பிரயோகம் செய்வதால் இது பயன் அற்றதாகிவிடாது. கிரகங்கள் ஒருபோதும் மனிதனின் விருப்பத்திற்கு ஏற்ப அமைவது கிடையாது. பகவான் கிருஷ்ணரின் உயர்ந்த ஏற்பாட்டினால் அமைக்கப்படுகின்றன. இருப்பினும் ஒவ்வொருவரின் நல்ல தீய செயல்களுக்கு ஏற்பவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. உயிர்வாளிகள் புண்ணிய செயல்கள் செய்ய வேண்டியதின் முக்கியத்துவத்தை இங்கு காணலாம். புண்ணிய செயல்களால் மட்டுமே வளமான செல்வம், உயர்ந்த கல்வி, அழகிய தேக அம்சங்கள் ஆகியவற்றை பெறுவதற்கு ஒருவன் அனுமதிக்கப்படுகின்றான். ஸ்ரீமத் பாகவதம் 1.12.12 ஆகாயத்தில் சூட்சும வடிவங்கள் இருக்கின்றன என்பதை தொலைக்காட்சி ஒளிபரப்பின் மூலமாக நவீன விஞ்ஞானம் நிரூபித்து இருக்கின்றது. ஓர் இடத்தில் உள்ள வடிவங்கள் மற்றும் புகைப்படங்கள் ஆகாயத்தின் மூலமாக மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தொலைக்காட்சிகளில் காட்டப்படுகின்றன. மாபெரும் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு தேவையான முக்கிய அடிப்படை விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் பொதிந்து கிடக்கின்றன. ஆகாயம் என்னும் மூலத்தில் இருந்து சூட்சும வடிவங்கள் எவ்வாறு தோன்றின என்பதையும் அவற்றின் தன்மைகள் மற்றும் செயல்கள் யாவை என்பதையும் மக்களால் உணரத்தக்க மூலப்பொருட்களான காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகியவை சூட்சும வடிவத்தில் இருந்து எவ்வாறு தோன்றின என்பதையும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்குகின்றது. நினைத்தல், உணர்தல், விரும்புதல் போன்ற மனதின் செயல்களும் ஆகாயத்தின் தளத்தில் இருந்து செய்யப்படும் செயல்களே. மரணத்தின் போது இருக்கும் மனநிலையே அடுத்த பிறவியின் அடிப்படை என்னும் பகவத்கீதையின் கருத்து ஸ்ரீமத் பாகவதத்தின் பல்வேறு இடங்களிலும் உறுதிப்படுத்தப்படுகின்றன. மனதில் இருப்பவை நம்மால் உணரத்தக்க வடிவமாக வாய்ப்பு கிடைத்தவுடன் மாற்றம் பெறுகின்றன. ஸ்ரீமத் பாகவதம் 3.26.34 மரணத்திற்கு பிறகு மறு வாழ்க்கையும் உண்டு. பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் சுழற்சியில் இருந்து விடுதலை பெற்று அமரத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. நினைவிற்கு எட்டாத காலந்தொட்டு ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை ஏற்பது நமக்கு பழக்கப்பட்டு விட்டதால் நித்திய வாழ்வை பற்றி நினைத்து பார்ப்பது கடினமாக இருக்கின்றன. மேலும் பௌதிக வாழ்க்கை துன்பகரமானதாக இருப்பதால் நித்திய வாழ்க்கையும் துன்பம் நிறைந்ததாகவே இருக்கும் என கருதலாம். உதாரணமாக, ஒரு நோயாளி ஒருவன் நடமாட முடியாமல் கசப்பான மருந்து உண்பது, உணவு உண்பது என எல்லாவற்றையும் படுக்கையில் நடத்தினால் அத்தகு வாழ்க்கை அவனுக்கு தாங்க இயலாத துன்பத்தை கொடுக்கின்றது. அப்போது அவன் தற்கொலை செய்து கொள்ளலாமே என நினைக்கின்றான். அதுபோன்று துன்பகரமான பௌதிக வாழ்வை அனுபவித்தவன் அதனால் வெறுப்புற்று சூன்யவாத அல்லது அருவவாத கொள்கைகளை ஏற்று தன்னுடைய தனிப்பட்ட இருப்பை மறுப்பதற்கும் அனைத்தையும் சூன்யமாக மாற்றுவதற்கும் முயல்கின்றான். இருப்பினும் சூன்யமாகுதல் என்பது உண்மையில் சாத்தியம் கிடையாது. அஃது அவசியமும் கிடையாது. பௌதிக வாழ்வில் நாம் துன்பகரமான நிலையில் இருக்கின்றோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேறும்போது உண்மையான வாழ்வை, நித்தியமான வாழ்வை நம்மால் காண முடியும். குந்தி மகாராணியின் போதனைகள், பக்கம் 132. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்